ஸ்டெர்லைட் ஆலையில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் என்ன, அதற்கு வாத பிரதிவாதங்கள் என்ன பதில் அளித்தார்கள், அது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட விவகாரம் தொடர்பாக வேதாந்தா நிறுவனமானது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயமானது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்து உத்தரவிட்டிருந்தது. அந்த விசாரணை ஆணையமானது 6 வார காலத்திற்குள்ளாக இந்த ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. இன்று இந்த வழக்கானது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரோஹின்டன் நரிமன் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை நீதிபதிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்த தமிழக அரசு உச்சநீதிமன்றமானது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதாவது இதுபோன்ற வழக்கை வேதாந்தா நிறுவனம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்திருக்க முடியுமா என்பது தொடர்பாக தமிழக அரசின் மெயின்டெனபிலிட்டி, அதாவது முதற்கட்ட வாதத்தை தேசிய பசுமை தீர்ப்பாயம் கவனத்தில் கொள்ளாமல் இதுபோன்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது என்ற கருத்தை முன்வைத்தனர். இதனை கேட்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் வாதத்தை கேட்ட பிறகு அதில் ஒரு உத்தரவை பிறப்பித்த பிறகு இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் என தெளிவாக ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்த போதும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசின் அந்த முதற்கட்ட எதிர்ப்பை ஏன் பதிவு செய்யவில்லை என்ற கேள்வியை முன்வைத்தனர். இந்நிலையில் வேதாந்தா நிறுவனம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் தமிழக அரசு இதே போன்ற ஒரு வாதத்தை முன்வைத்தது. அந்த வாதத்தை தேசிய பசுமை தீர்ப்பாயம் நிராகரித்திருப்பதாகவும் தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். 2 தரப்பும் கருத்தையும் கேட்ட நீதிபதிகள் தமிழக அரசு இதுபோன்ற வழக்கை வேதாந்தா நிறுவனம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தொடர்ந்திருக்க முடியாது என்ற மெயின்டெனபிலிட்டி முதற்கட்ட எதிர்ப்பை மீண்டும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் முன்வைக்கலாம், அதனையும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர். ஆனால் தேசிய பசுமை தீர்ப்பாயம் இதுபோன்ற ஒரு விசாரணை ஆணையத்தை அமைத்திருப்பதற்கு தங்களால் தற்போது தடை விதிக்க இயலாது. அந்த விசாரணை ஆணையமானது ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசாரணை ஆணையமானது ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்கை அவர்கள் விசாரித்து 6 வார காலத்திற்குள் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அந்த அறிக்கையை தாக்கல் செய்யலாம். அந்த அறிக்கை தொடர்பாக முடிவெடுப்பதற்கு முன்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயமானது தமிழக அரசின் அந்த வாதத்தை, அதாவது இது போன்ற வழக்கை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தொடர்ந்திருக்க முடியுமா என்பது தொடர்பான அந்த முதற்கட்ட வாதத்தை மீண்டும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரித்த பிறகு இது தொடர்பான ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என கூறி வழக்கை முடித்து வைத்துள்ளனர்.